வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக செய்யக்கூடிய பாவக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அருமையான சுவையில் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய பாவக்காய் தொக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு தேவையான அளவு பாவக்காய் எடுத்துக்கிறதுங்க. 2 பாவக்காய் எடுத்து கழுவிட்டு நான் இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப லேசாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த சைஸ் எடுத்துக்கோங்க, அளவாக இருக்கும். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறதுங்க. அதில் வந்து பாவக்காய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க, அப்போ நல்லாயிருக்கும் தொக்கு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறணுங்க. இந்த பாவக்காய் வந்துங்க இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணுங்க. ஒரு 50% வதங்கினா போதுங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க நல்லா வதக்கி விடலாம். பாவக்காய் வந்து பாதி வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுத்து வந்துங்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அது போட்டுக்கலாங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்து முழுசாக போட்டுக்கலாங்க. போட்டு 2 நிமிஷம் கட்டி விடலாங்க. இந்த பாவக்காய் தொக்குக்கு வந்துங்க சின்ன வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்தளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பாவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் இருக்குங்க. அடுத்து வந்துங்க பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுக்கிறதுங்க. நம்ம கரைச்சி ஊற்றாமல் அப்படியே ஊற்றிக்கலாங்க புளியோடையே. இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் வந்து நல்லா வெந்துங்க, நல்லா கிரேவியாக வரணும். அதுக்காக வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கிரேவி பரவ அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில வந்து நம்ம கலக்கி விடணுங்க. பாருங்கள், திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. 3/4 வாசி நல்லா வெந்துச்சுங்க. தண்ணியெல்லாம் சுண்டிங்க, ஓரளவுக்கு வந்துடுச்சு கிரேவியாக. இன்னொரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடலாங்க. தட்டு போட்டு மூடி சிம்லேயே வந்து வேக வச்சேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இருக்கிட்டு நம்ம மூடி விட்டு மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சேன். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சுங்க. இது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாங்க. சின்ன ஒரு கட்டியாக போட்டுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், வெல்லம் போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டேன். நல்லா கிரேவியாக வந்துச்சுங்க. இந்தளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. தயிர் சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. நீங்கள் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாங்க.